சொல்வோம் அந்த சொல்லில் அருமையான மகாகவி பாரதியின் வரிகளோடு இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட இது திருக்குறள். நம்ம இதை என்ன கொஞ்சம் பார்த்துப்போம். அதுல நகர விகுதி இருக்கு. இவன்லாம் அது ஆண்களுக்குள்ளது தானே. இப்ப நம்ம என்ன செய்வோம் இந்த திருக்குறள இதனால் இவள் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவள் கண் விட அப்படி மாட்டிப்போம். திருவள்ளுவர் எழுதுகிற போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த அதாவது நீங்க தமிழ்ல சொல்லும் போது ஆங்கிலத்தில் சொல்லும் போது காமன் ஜெண்டர் பொதுப்பார் அவர் சொல்லும் போது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் சொல்றாரு. இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அங்க மகன் சொல்றாரு. அப்ப மகள் இல்லையா அப்படின்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் தந்துடா. ஏன்னா என்ன அம்மான்னு சொல்லுவாங்க என்ன. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம பிள்ளைகளும் நல்லதா தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். ஒரு காலமும் கெட்டதை சொல்ல மாட்டோம். எந்த தாயா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்ம பள்ளியில அந்த அழகான தமிழ் இலக்கிய மன்றம் லிட்டரரி அசோசியேஷன் தமிழ் இங்கிலீஷ்லயும் தொடங்குவாங்க சில ஸ்கூல்ல. அப்படி ஒரு அந்த லிட்டரரி அசோசியேஷனுக்காக பிரெஞ்சு இந்திய விடுதலை போரில் காரைக்கால் தியாகிகளின் பங்களிப்பு. நான் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு உயிர் எழுதி வச்சுட்டு என்ன பண்ணாரு? செத்து போனார். என்னால இன்னைக்கு நீங்க பார்க்கணும்னா அந்த இடத்தை பார்க்கணும்னா என்ன கடற்கரை ஓரம் வைங்க அப்படின்னாங்க. அப்ப கடற்கரை ஓரங்கிறது எதுன்னா இன்னைக்கு பாரதியார் நகர்ல அது பீச்சுக்கு போற ரோடு. இப்ப கோச்சுக்கு போற ரோடு. கோச்சு கட்டிட்டாங்க இல்லையா? ஆர்டி ஆபீஸ் கட்டிட்டாங்க இல்லையா? அதுல அந்த தெருவுக்கு பேரை இவருடைய பேரை தான் வைக்கணும்னு அது வடக்கு தொகுதிக்குள்ள வர்றதுனால வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி AMH நாஜிம் அவர்கள் சில வருஷங்களுக்கு முன்னால் இவருடைய பேரையே அந்த தெருவுக்கு வச்சிருக்கிறாரு. என்ன தெருவு? நீங்க அப்படியே பீச் ரோட்ல போகும்போது அப்படி லெப்ட்ல கொஞ்சம் அந்த ரயில்வே கிராசிங் விட்டு கீழே இறங்கணும்னா ஃபிஷரிஸ் இருக்கும். அதுக்கு கீழே இப்படி பாத்தீங்கன்னா லேண்ட் ஸ்ட்ரீட் தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். நம்ம காரை நவம்பர் 1ஆம் தேதி அன்று நவம்பர் 1 என்ன சொல்லுங்க பாப்போம். எதனுடைய லிபரேஷன் டே? புதுச்சேரி லிபரேஷன். அதை எத்தனை வருஷமா கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நவம்பர் 1 நம்முடைய இன்னைக்கு இருக்கிற முதல்வர் மிகு மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால 2014 இந்த நவம்பர் 1 விடுதலை நாடு ஆக்கணும்னு நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் 10 வருஷமா நவம்பர் 1க்கு நாம விடுதலை நாள் விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். Others made me to feel like a great leader. I also want to become like you. இந்த டைம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்கோமா? பாருங்க, இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். வெரி குட், வெரி குட். சோ அடுத்த காக்கா யாரு? வாங்க. ஓ வெரி குட். I like the leader Lion Ceylan. செஞ்ச உதவிலாம் அந்த முடியாதவங்களுக்குலாம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தது. அவர் எதுவுமே கிடையாது, எனக்கு பொதுமக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போராடினது. அதுக்காக அவங்க இருக்க சொன்னது இதெல்லாம் வெரி குட். நெக்ஸ்ட் ப்ரோ, who will be the next bro? Wow. Happy morning to you all. So first நான் இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இந்தியால இருக்கேன்னு சொல்றது எனக்கே ரொம்ப பெருமை. நான் இந்தியால இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே ஒரு பெரிய பெருமை. அண்ட் லியோன் சேலான் ஒரு பைசா கூட வாங்காம அனைத்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்குமே வாதாடி இருக்காரு அப்படிங்கிறது நானும் அந்த இடத்துல இருந்தா கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இவர் இது பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் NG
விஜய் ராஜன். ஸோ இவர் பாடுபட்ட மாதிரி யாருமே பாடுபட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ மேம் சொன்ன மாதிரி இவ்வளவு பாடுபட்டிருக்காருங்கும் போது எனக்கே சில நேரம் நம்மளும் வந்து இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்தது. கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. இந்தியாவில் உள்ள வீரர்கள் இந்த மாதிரி சுதந்திர வீரர்கள் தான் நான் பார்த்துருக்கேன். நம்ம காரைக்கால்ல இவ்வளவு வீரர்கள்லாம் நான் பார்த்தது இப்பதான் மேம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இந்த கிறிஸ்டியன் நம்ம இந்த காரைக்கால்ல இருக்கிறதும் சரி, நம்ம புதுச்சேரியும் சரி, நாங்கள் இருக்கிறதுலாம் நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம். அது மாதிரி தேவபாரதி ரட்சிகாவோட இந்த முன்னோர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.